Hi guys, போன வீடியோவில் நம்ம இந்தியா ஸ்குவாட் அனாலிசிஸ் போட்டிருந்தோம். இப்போ இந்தியா vs பங்களாதேஷோட ப்ரிவியூ பார்க்க போகிறோம். சாம்பியன்ஸ் ட்ராஃபி இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு நியூசிலாண்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் மேட்ச் போயிட்டுருக்கு. நாளைக்கு நம்மளோட மேட்ச்சு. வாங்க ப்ரிவியூக்குள்ளே போவோம். இதுக்கு முன்னாடி லாஸ்ட் 5 மேட்சஸ் இந்தியா vs பங்களாதேஷில் பார்த்தீங்கன்னா இந்தியா 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, பங்களாதேஷ் 3 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஒன்று சீரியஸ் வின் வேறு. நாம் வேர்ல்டு கப்பில் வின் பண்ணியிருக்கோம், அதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்கோம். ஏஷியா கப்பில் கூட தோத்துட்டோம் நம்ம. பங்களாதேஷ் லாஸ்ட்டாக ஆடின 2 சீரியஸ்லையும் லாஸ்ட் ஆகிட்டாங்க. அதுவும் ஆப்கானிஸ்தான் கூடயும் வெஸ்ட் இண்டீஸ் கூடயும். அது லாஸ்ட்டாக ஓடி அவங்க 2 months ஆச்சு. திருப்பி இப்போ தான் ஆட போகிறாங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபி. என்னென்ன இருக்குன்னு வாங்க பார்ப்போம். ஷாயிப் அல் ஹசன் எல்லாமே இப்போ ஆட போகிறாங்க பங்களாதேஷ். அவங்க இந்த சீரியஸில் எப்படி தான் தோற்றுருவானுங்க. இதுக்கு ஒரு ப்ரிவியூ வேறு நம்ம போகணும் இந்த மேட்ச்சுக்கு. நம்ம அதை எப்படி இந்த மேட்ச் ஜெயிச்சிருவோம். ஏன்டா ப்ரிவியூன்னு கேட்காதீங்க, போட்டு தான் ஆகணும் எல்லா மேட்ச்சுக்கும். இந்தியாவோட பிளேயிங் 11 பார்ப்போம். இந்தியாவோட பிளேயிங் 11: ரோஹித் சர்மா, சுப்மன் கில் ஓப்பனிங். நம்பர் 3 விராட் கோலி. நம்பர் 4 ஸ்ரேயஸ் ஐயர். 5 KL ராகுல். 6 அக்ஷர் பட்டேல். 7 ஹர்திக் பாண்டியா. 8 ஜடேஜா. 9 குல்தீப் யாதவ். 10 ஹர்ஷ்தீப் சிங். 11 ஷமி. இதுதான் நம்மளோட பிளேயிங் 11. இப்போ நம்மளோட ட்ரீம் 11 டீமை பார்த்துருவோம். ஸ்பான்சர் கிடையாது, நம்ம தான் சும்மா போடுறோம். என்ன இதே டீம்லாம் நீங்களும் போட்டுக்கலாம். KL ராகுல் விக்கெட் கீப்பர். பேட்டர்ஸ் ரோஹித் சர்மா, விராட் கோலி, சுப்மன் கில். சுப்மன் கில்லை நம்ம கேப்டனாக போட்டிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸ் ஜடேஜா, R Hussain, மெஹதி ஹாசன். ஜடேஜா வைஸ் கேப்டனாக போட்டிருக்கோம். பவுலர்ஸ் தஸ்கின் அகமத், குல்தீப் யாதவ், ஹர்ஷ்தீப் சிங், ஷாகிப். இவங்க தான் வச்சுருக்கோம். நம்ம பங்களாதேஷ் யாருமே பேட்ஸ்மேனும் வைக்கல, யாரும் ரீசெண்டாக ஃபார்ம்லேயும் இல்லை. அதுவும் இல்லாமல் தாஸ் இல்லை, அதே கொஞ்சம் மிஸ்ஸிங் தான். ஷாகிப் அல் ஹசன் இல்லை ஆல்ரவுண்டர்ஸில், அதுவும் கொஞ்சம் மிஸ்ஸிங்காக தான் இருக்குது. ஏன்னா அவர் பேட்டிங் நல்லா விளையாடுவார். ஏன் இல்லைன்னு தெரில. ஏன்டா இல்லை, அவரும் எவ்வளோ தான் விளையாடுவார். இதுக்கு தான் அவர் டீமில் இல்லை போல். சரி, ஓகே, வாங்க நம்மளோட இந்தியா பிளேயர்ஸ் இதுக்கு முன்னாடி துபாயில் எப்படி ஆடி இருக்காங்க, பங்களாதேஷ் கூட நம்ம எப்படி நம்மளோட இது எப்படி இருந்திருக்கு, ஸ்டாட்ஸ் எல்லாம் பார்ப்போம். ரோஹித் சர்மா இது வரைக்கும் பங்களாதேஷ் கூட பங்களாதேஷ் ஃபாஸ்ட் பாலர் டஸ்கின் கிட்ட ஒரு மேட்ச் ஆடி இருக்காரு. 56 ரன் அடிச்சிருக்காரு, அவுட் ஆகிட்டாரு. அப்புறம் முஸ்தபிசர் கூட 130 ரன் அடிச்சிருக்காரு, 3 டைம் அவுட் ஆயிருக்காரு. விராட் கோலி இது வரைக்கும் டஸ்கின் கிட்ட 35 ரன் அடிச்சு ஒரு டைம் விக்கெட் ஆயிருக்காரு. முஸ்தபிசர் கூட 68 ரன் அடிச்சிருக்காரு, ஒரு டைம் விக்கெட் ஆயிருக்காரு. ஸ்ரேயஸ் பார்த்தீங்கன்னா சௌமியா சர்க்கார் கிட்ட 25 ரன் அடிச்சு ஒரு விக்கெட் ஆயிருக்காரு. டஸ்கின் கிட்ட ஒரே ஒரு ரன் தான் அடிச்சிருக்காரு, விக்கெட் ஆகலை. முஸ்தபிசர் ரஹ்மான் கூட்டம் பெருசாக ரெக்கார்டு இல்லை, 10 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஒழுங்காக ஆடினதில்லை போல பங்களாதேஷ் கூட. அடுத்து பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் இது வரைக்கும் டஸ்கின் கிட்ட 13 ரன் அடிச்சிருக்காரு, முஸ்தபிசர் கிட்ட 46 ரன் அடிச்சிருக்காரு. மெஹதி ஹாசன் கிட்ட 23 ரன் அடிச்சிருக்காரு. இது வரைக்கும் அவர் ஆடின 2 இன்னிங்ஸ்லையும் அவர் தான் விக்கெட் எடுத்திருக்காரு, கில்ல. KL ராகுல் vs மெஹதி ஹாசன் 27 ரன் 2 விக்கெட்டு. டஸ்கினும் 12 ரன் 2, அது டெஸ்ட் மேட்ச்சு. அவ்வளோதான், பெருசாக எந்த ரெக்கார்டும் இல்லை நம்மளுக்கு. இது வரைக்கும் M ரஹீம் அவர் பார்த்தீங்கன்னா ஷமி கிட்ட 21 ரன் அடிச்சிருக்காரு, ஒரு டைம் விக்கெட் ஆயிருக்காரு. அக்ஷர் பட்டேலையும் 37 ரன் அடிச்சுட்டு ஒரு டைம் விக்கெட் ஆயிருக்காரு. ஜடேஜா கிட்ட 105 ரன் அடிச்சுட்டு ஒரு விக்கெட் ஆயிருக்காரு. யாரும் தெரியுமா? M ரஹீம். நான் பிறந்ததுலேருந்து அவர் கிரிக்கெட் விளையாட்டுருக்காரு, இன்னும் ரிட்டையர்ட் ஆகல. அவர் தான் M ரஹீம். இந்தியா vs பங்களாதேஷ் இந்த மேட்சோட முக்கியமான கீ பேட்டில் என்னன்னா கில் vs மெஹதி ஹாசன், ரோஹித் சர்மா vs முஸ்தபிசர் ரஹ்மான். அந்த பேட்ஸ்மேன் பங்களாதேஷில் பெருசாக இல்லாதனால நம்மளுக்கு பவுலிங் பேட்டில் எதுவும் கிடையாது. எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக சுருட்டிடலாம்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு ஆசை நடக்கும். பங்களாதேஷ் தான் சப்பையாக நினச்சிடக்கூடாது, அடித்தாலும் அடிச்சிருவானுங்க. இருந்தாலும் சொல்கிறேன், ரீசன்ட் ஃபார்ம் வெஸ்ட் இண்டீஸ் கூட வேறு ஒயிட் வாஷ் ஆகிருக்காங்க. அதனால தான் 2 month ஆச்சு. இது வரைக்கும் இந்தியா துபாயில் ஓடி ஆடினதில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா 5 இன்னிங்ஸ் ஆடி 317 ரன் அடிச்சிருக்காரு, 111 ரன் ஹையர் ஸ்கோரு. KL ராகுல் ஒரு இன்னிங்ஸ் ஆடி 60 ரன் அடிச்சிருக்காரு, ஆவரேஜ் 60. ஜடேஜா 2 இன்னிங்ஸ் பேட்டிங் ஆடி இருக்காரு, 48 ரன் அடிச்சிருக்காரு. குல்தீப் யாதவும் பார்த்தீங்கன்னா 6 இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு, 10 விக்கெட் எடுத்திருக்காரு மொத்தமாக துபாயில். ஜடேஜாவும் 4 இன்னிங்ஸ் பவுலிங் போட்டிருக்காரு, 7 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்தியா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா துபாயில் 6 இன்னிங்ஸ் ஆடி இருக்காங்க. ஓடிஐ துபாய் ஏஷியா கப் நடந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா 6 மேட்ச்சில் நம்ம 5 வின் பண்ணியிருக்கோம், 1 டை ஆயிருக்கு. அது டை யாருன்னு கொண்டு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் கூட. ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். நம்ம நாளைக்கு இந்தியாவோட ஃபஸ்ட் மேட்ச்சு எல்லாம் ஜெயிக்கணும்னு வேண்டிக்கோங்க, ஈஸியாக ஜெயிச்சிரும். அடுத்து பாகிஸ்தான் கூட ஒரு முக்கியமான மேட்ச் இருக்குது. இது முக்கியமான மேட்ச் இல்லை, இது ப்ராக்டிஸ் மேட்ச் தான். அடுத்து முக்கியமான மேட்ச்சில் சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.